ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மாவட்ட அவர்கள் விசில் அடிக்கூடாதுப்பா. முன்னேறி வந்து இப்படி போராடணும். நம்ம போராடி தான் வாக்கு எழுதிருக்கு. இப்ப இருக்கிற அரசியல் தமிழக வெற்றிக்கலத்துக்கு உங்களுடைய உரிமை நீங்க செய்ய போற ஒரே ஒரு ஓட்டுனால ஒரு அரசியலே மாறுது. அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எல்லாமே நல்லதே நடக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை ஃபுல்லாக நிரந்தரமாக ஆக்கணுன்றது தளபதியோட கோரிக்கை. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி கூட அந்த கோரிக்கை மனு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் எடுத்தாங்க. அப்போ கொடுத்துருந்தா நானும் உங்கள் நம்மதையும் போட்டிருந்துருக்கு. எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு தான் அந்த மேலிடத்துல இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். எல்லாருக்கும் நிரந்தரமான பதவி கிடைக்கும். எல்லாருக்கும் நல்ல நிரந்தரமான வீடு எல்லாமே கிடைக்கும்னு எல்லாமே அங்கே ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த அரசு என்னென்ன தவறுகள் பண்ணுதோ அதை பூரா நிரந்தரமாக நம்ம மாற்றணும். டோட்டலாண்டு மாநில எல்லாம் நல்லபடியாக முடிவெடுங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாமே விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. மறந்துடாதீங்க. சம்பளமும் கம்மி, பென்ஷனும் இல்லையா, வேலை நிரந்தரமும் இல்லையா. அதனால வந்து இப்போ 4 நாளாக போராடிட்டு இருக்காங்க சார். இன்னும் ஒரு முடிவுக்கு கூட வரல. நாங்கள் வந்து இதுக்கு ஆறுதலாக வந்து வெற்றி கழகத்திலேருந்து வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்கோம். வெற்றி வேணும்னு. அவங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? அவங்ககிட்ட எங்களுக்கு நீங்கள் மாற்றத்தை கொடுங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஓட்டு போடுங்க, தளபதி உங்களுக்காண்டி வந்திருக்காரு, எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த வாட்டி மாற்றத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எல்லாமே நிரந்தரமாக கிடைக்கும், மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் சார். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க முழு மனதோடு இருக்காங்க சார். தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு முழு மனதோடு இருக்காங்க. எல்லா அரசியலையும் எல்லா இதுவும் அதிருப்தி ஆயிட்டாங்க, வெறுப்பு ஆயிட்டாங்க, எதுவுமே இல்லைன்றனால. அதனால் எங்களுக்கு முழு மனதோடு இருக்காங்க. இப்போ இவங்க கோரிக்கையெல்லாம் உங்களால் தளபதிக்கு சொல்லி செய்ய முடியும்? எங்கள் தளபதி வந்து சின்ன சின்ன மட்டத்திலிருந்து வர்ற கோரிக்கையை தான் சார் பார்ப்பாரு. பெரியன்றதை பெருசை காட்டிலையும் சின்ன சின்ன மட்டத்தில் அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றதை எடுத்துகிட்டு தான் எங்களை வர சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் தேடி வந்திருக்கோம். இப்போ தாவேகா தொண்டர்கள் யாருமே அவர்கிட்ட நெருங்க முடியல, பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. நீங்கள் டேரக்டாக அவர்கிட்ட பேசி இந்த விஷயத்தை சொல்ல முடியல? இல்லை சார், எங்களுக்கு மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை எல்லாம் புசியானந்த் சார் இருக்காரு, ஃபுல் நிர்வாகம் பண்ணுறாங்க. அர்ஜுன் இருக்காரு, இவர் நிர்மல்குமார் சார் இருக்காரு. இவங்ககிட்ட எல்லாம் போய் தான் சார் போகும். நாங்கள் கொடுக்குறத இவங்ககிட்ட தான் சார் கொடுப்போம். இவங்க எல்லாமே அதுக்குரியதை எல்லாமே பக்காவாக வந்து கணக்கு பண்ணி தான் சார் பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ வந்தது கட்சி அனுமதி பெற்று வந்தீங்களா இல்லை நீங்களாக தான் வந்தீங்களா? எங்களுக்கு வந்து சார் எங்கள் மக்கள் வந்து எங்கே போராடுறாங்களோ, மக்களுக்கு நீதி வேணுமோ அங்கே போய் எங்களை நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கட்சி அனுமதி கேட்டு தான் வரணும் அப்படின்றதில்ல. அப்படி இருந்து நாங்கள் மாவட்ட செயலர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். முறைப்படி தான் வந்திருக்கோம். கட்சி பொறுப்புல தான் இருக்கீங்களா? ஆமாம் சார், மாவட்ட துணை செயலாளர் இருக்கேன், புறநகர் மேற்கு மாவட்டத்தில். இப்போ இவங்கள்ட்ட நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாம் சார், பிரச்சாரம் சார். அவங்க மனசில் இருக்கிறத நாங்கள் சொல்கிறோம் சார். இப்போ நான் பேசையில் எத்தனை விசில் லேடிஸ் அடித்தாங்கன்றத பார்த்தீங்க, எவ்வளோ கிளாப் பண்ணுறாங்கன்றத. ஏன்னா அவங்க மனசில் ஒரு வெறுப்பு மாற்றம் வந்துருச்சு, வெறுப்பாயிருச்சு. மாற்றம் வேணும், தளபதிக்கு தான் போடணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க மக்களேவும். இது எல்லார் மனசுக்குமே தெரியுது. இப்போ வெளிப்படையாக தெரியல, நீ அடுத்த எலெக்ஷன்ல காட்டுவாங்க சார் எல்லாருமே. அப்போ தளபதி சொன்ன மாதிரி வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு. ஆமாம் சார், தெருமுனை பிரச்சாரம் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் சார். வீட்டுக்கு வீடு எங்கள் தளபதி தான் சார் இருக்காரு. வீட்டுக்கு வீடேவும் நாங்கள் வர்றதை எதிர்பார்க்குறாங்க, விரும்புகிறாங்க.
இப்போ இவங்களை பார்த்து பேசுனீங்கல்ல, என்னென்ன கோரிக்கை உங்களுக்கு மெயினான கோரிக்கை என்ன? மெயினான கோரிக்கை சார், இவங்க நிரந்தரமான வேலை வேணும்ன்றாங்க, சம்பளம் கூடி கொடுக்கணுன்றாங்க, கூட்டி நிரந்தரமான வேலை வேணுன்றாங்க சார், சம்பளம் எக்ஸ்ட்ரா வேணுன்றாங்க. அந்த பகுதி நேர வேலைக்கு கூட அதுக்குரிய ஊதியம் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. பென்ஷன் வேணுன்றாங்க. மெயின் நிரந்தரமான வேலை வேணும். ஏன்னா இவங்க குழந்தைய வந்து பச்சை குழந்தைய வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து பொறுப்பாக போய் அவங்கள ஒரு தாய்க்கு சமமாக தான் போய் அங்கே விடுறோம், அங்கன்வாடியிலேயே. அப்போ அவங்க ஒரு தாயாக தான் பார்க்குறாங்க. அவங்களுக்குரிய ஊதியம் வேணும், அதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம். இப்போ இவங்க வச்ச கோரிக்கையை நீங்கள் இப்போ மேலே உங்கள் தலைவர்கிட்ட சொல்லுவீங்க? ஆமாங்க சார், கண்டிப்பான முறையில் கோரிக்கையை சொல்லுங்கள் சார். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.